பொண்ணும் பரிசு பேப்பரும் ஒண்ணுதாங்க. கட்டி கொடுத்த வரைக்கும் ஒரே டென்ஷனா தான் இருக்கும். பெத்த பையனும் பரிசு பேப்பரும் ஒண்ணு, ரெண்டுத்தையும் திருத்தவே முடியாது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி அண்ட் குட்டி ஷுவர் வாய்ஸ் பேண்ட். இன்னைக்கு நம்ம தெனாலி தர்பாருக்கு வரப்போற கெஸ்ட் யாரு? இளைய தளபதி விஜயா அப்படின்னு கேட்டா இல்ல. இளைய தளபதி விஜய்ல இருந்து எல்லா ஹீரோஸ்க்கும் இன்னைக்கு டான்ஸ் சொல்லித்தர ஒரு சூப்பரான ஒரு கொரியோகிராஃபர், தமிழ் சினிமாவோட முக்கியமான கொரியோகிராஃபர் பாபி ஆண்டனி, டான்ஸ் மாஸ்டர் பாபி ஆண்டனி ஆன் தெனாலி தர்பார். இன்னைக்கு லெட்ஸ் வெல்கம் பாபி ஆண்டனி. வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? சூப்பரா இருக்கு. நம்ம என்ன டம் சாட் நடத்த போறோம்? வணக்கம் கிட்ட நல்லா இருக்க கேட்டா அப்படிங்கிறாரு. இல்ல அது வேற வேற. ஃபேண்டாஸ்டிக். தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு கொரியோகிராஃபர். இப்ப வந்து உங்களை எல்லாம் கொரியோகிராஃபர் சொல்லுமா இல்ல மாஸ்டர் அப்படின்னு சொல்றோமா? எப்படி உங்களுக்கு எப்படி தோணுது? பார்த்தா மாஸ்டர் மாதிரி இல்ல, கொரியோகிராஃபர் இல்ல. இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கிற யங் பாய் மாதிரி தெரியுது. அப்படியே கூப்பிடுங்க. நல்லா இருக்கு, நல்ல ஃபீல் இருக்கு. இந்த ஒரு உங்க டான்ஸ் உங்க 5வது படத்துல அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் படம் ப்ராப்பர் டான்ஸ் மாஸ்டர். ப்ராப்பர் டான்ஸ். அந்த டான்ஸ் வந்து நிறைய எப்படிங்க கத்து கொடுத்தீங்க? உண்மையா சொல்ல போனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? அந்த வேதனை இன்னும் தெரியுது பக்கத்துல? இல்ல இல்ல, உண்மையா சொல்லவா எனக்கு தெரிஞ்சு நான் தான் நிறைய டான்ஸ் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அப்புறம் எல்லாம் ட்ரை பண்ணாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க. லைட்டா அந்த டான்ஸ் அப்படி லைட்டா என்ன பண்ணுவீங்க? அது இப்படிலாம் பாக்ஸிங் எல்லாம் பண்ணுவாங்க. இப்பதான் தூக்கத்தை அப்படி கழிச்சு அப்பா அப்படின்னு நீங்க உண்மைதான் நீங்க சொல்ற மாதிரி அது மூமெண்ட் எனக்கு தூக்கத்துல கிடைச்சது. தூக்கத்துல பொதுவா டைரக்டர்ஸ் எல்லாம் எப்படி ஐடியா வந்து உங்கள்ட்ட இருந்து கேட்பாங்களா? எப்படி நீங்களே சொல்லிருக்கீங்க? இல்ல, இப்போ ஒரு டைரக்டர்ஸ் பிலிம், இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களோட ஒரு டீம் ஒண்ணு இருக்கு இல்லையா? மாதிரி டைரக்டர்ஸ் பிலிம்ஸ் நான் நிறைய பண்ணது இது வரைக்கும். டைரக்டர்ஸ் பிலிம்ஸ் தான் ரொம்ப பண்ணிருக்கேன். அந்த விதத்துல அவங்களோட சாங் கான்செப்ட் என்னன்றது சொல்லிடுவாங்க. சோ நம்ம கிட்ட இருந்து என்ன நீட், எந்த இடத்துல மூவ்மெண்ட் வேணும், இல்ல கான்செப்டா எந்த அளவுக்கு பிளே பண்ண முடியும்ன்ற மாதிரி. சோ எனக்கு அந்த விஷயத்துல வந்துட்டு எல்லா டைரக்டர்ஸ் கிட்டயும் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம அவங்களும் ஒரு சீக்வன்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கு ஈக்குவலா நம்மளும் ஒண்ணு சொல்லணும், அது ரெண்டும் மெச் பண்ணி ஒண்ணு. அந்த பாட்டு டைட்டா ஆடுற பாட்டு, அதனாலதான் அப்படி அப்படி எல்லாம் வச்சிருக்கீங்க. எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? ஒரு 100 படங்கள் தாண்டி ஆச்சு, செஞ்சுரி போட்டாச்சா? ஆஃப் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஆஃப் போட்டீங்க. ரொம்ப செலக்டிவ் தான், இன்னும் ஃபுல் போடல. இல்ல செலக்டிவா பண்ணலாமே. ஏன் இப்படி? பொதுவாக நிறைய அமௌண்ட்டும் வரும், உங்க பேரும் நிறைய அமௌண்ட் ஓகே. பட் என்னோட கேரியர் பாத்தீங்கன்னா நான் ஹீரோஸ் படமே வந்துட்டு நான் மாஸ்டர் ஆயிட்டு ஒரு 3.5 இயர்ஸ் 4 இயர்ஸ் அந்த ஈக்குவல் இப்பதான் வந்து அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நான் டிராவல் பண்ண வச்சது டைரக்டர்ஸ் பிலிம். ஆனா டைரக்டர்ஸ் பிலிம் பண்ணும்போது நிறைய கான்செப்ட் இருக்கும். ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன் சாங் இருக்கும், ஹீரோட இன்ட்ரடக்ஷன் சாங் இருக்கும், ஃபேமிலி சாங் இருக்கும், டுயட் இருக்கும், எரோட்டிக்கா இருக்கும், ஐட்டம் சாங்கா இருக்கும். சோ இந்த மாதிரி பல விதமான வெரைட்டிஸா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஜானல் இருக்குதான் எனக்கு ஆசை. நீங்க வந்து கலா மாஸ்டரோட ட்ரூப்ல இருந்தீங்க, ரைட்? ஆமா, ஆரம்ப காலம் வந்து கலா மாஸ்டரோட உங்களோட ட்ரூப்ல ஒன் ஆஃப் தி நீங்க டான்சரா இருந்தீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் நான் என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணது கலா மாஸ்டர் தான். எப்படி அவங்களுக்கு கிழி கிழிச்சடாக்கனா அந்த மூமெண்ட் திருப்பி பண்றாங்கண்ணா, திருப்பி பண்ணி அது அப்படி உங்கள்ட்ட அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களா? கிட்டலாம் வந்துட்டு ஒர்க் எல்லா டைம்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க மாஸ்டர். அன்னைக்கு அவங்க இருந்து அந்த அவங்க ரொம்ப இடம் கொடுப்பாங்க ஒர்க்ல எல்லாமே. பட் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து எங்களுக்கு யூஸ்வல், எனக்கு யூஸ் ஆயிடுச்சு ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணும்போது. ஒர்க்ல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஒர்க்ல வந்து உங்களை ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஆமா, பட் அந்த கேரியர் ஸ்டார்ட் பண்ண கலா மாஸ்டர் அப்படியே நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாசம் கிட்ட ஒர்க் பண்ணி கோரியோகிராஃபரா நான் இன்னைக்கு வந்து ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா ஸ்டாண்டர்டா நிக்கிறேன். அதுக்கு பிரகாஷ் மாஸ்டர், சினி பிரகாஷ் ஈச் அண்ட் எவ்ரி திங் சொல்லி கொடுத்தாரு. ஒரு கோரியோகிராஃபர்னா யார் வேணா டான்ஸ் கம்போஸ் பண்ணலாம், நீங்க கூட பண்ணலாம். இப்ப சில பேர் நான் டான்ஸ் மாஸ்டர், சில பேர் ரொம்ப குண்டாவும் இருக்கிறாங்க. ஹிந்திலாம் வந்து ஒருத்தர் பயங்கர கணேஷ் ஆச்சாரியா ஒருத்தர். இல்ல பிசிக் ஒரு பிரச்சனை கிடையாது, அது கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டைமிங் சென்ஸ் அது இருந்தாலே போதும், அவ்வளவுதான். கரெக்டா 9 மணிக்கு வரணும், 9 மணிக்கு வரணும். அந்த டைமிங் சென்ஸ் இல்ல. சாங் போடும்போது இந்த ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடணும்னு தோணும். 1 2 3 4 1 2 ஆடணும், 1 விட்டுட்டு 2க்கு மட்டும் ஆடக்கூடாது. அது கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணாங்கன்னா பெரிய விஷயம் பெருசா இருக்கும், அது ரொம்ப லென்த்தியா போகும் அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து ஒரு பாட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க தான் ஹீரோயினுக்கு சொல்லி தருவீங்களா? எப்படி? இல்ல, ஹீரோக்கும் சொல்லி கொடுங்க. ஹீரோக்கு சரி, ஓகே. பொதுவா இப்பெல்லாம் ஹீரோ வந்து நடந்துதானங்க போறாரு.
ரொம்ப எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் எல்லாரையும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆட வச்சுதான் இருந்தேன், யாரையும் நடக்க வச்சதில்ல. அதபடி நடந்திருப்பாங்க. நீங்க ஹீரோ ஹீரோயின் நீங்க தான் சொல்லி தருவீங்க? நான் சொல்லி தரேன். நீங்க தான் இல்ல, என் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, கொரிய கம்போஸ் ஹீரோக்கு சொல்லி தருவாங்க, நீங்க வந்து ஹீரோயினுக்கு சொல்லி தருவீங்க. உங்களுக்கு என்ன சொன்னா ஒத்துப்பீங்க? இல்ல 2 பேருக்குமே நான் சொல்லலாம் சொன்னா கூட அப்படிதான். நான் மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணிட்டு நான் உட்காந்து ஷார்ட் கம்போஸ் பண்ணிட்டு நான் உட்காருவேன். அவங்க போய் சொல்லி கொடுத்துருவாங்க. நல்லா நம்ம தானே கம்போஸ் பண்றது, அது யாரு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க இடுப்பு பிடிச்சு ஆடுறது நீங்க தான். இல்லைங்க, நான் அது வரையும் பண்ணது இல்லைங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணது இல்ல. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துட்டு, ஆனா ஹீரோஸ் வந்து கடைசியா அப்படி இடுப்ப பிடிச்சு கட்டி பிடிச்சு ஆடுறது அப்படின்னு மனசுக்குள்ள லைட்டா ஒரு வெறுப்பு, ஒரு கோபம். கிடையாது, அதுதான் அவர் பேர் ஹீரோ தானே. அப்புறம் என்ன, ஹீரோயினா ஹீரோ தான் ஆடணும். டான்ஸ் மாஸ்டருக்கு என்ன வேலைங்க? இருந்தாலும் உங்க நீங்க நம்ம சொல்லி கொடுத்து ஆடுறாரு, அவர் பேரை தட்டிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஆடலையா, அப்ப நாங்க பாக்கலையா, அந்த மாதிரிதான். டைரக்டர்ஸ் எல்லாம் எப்படிங்க, பாட்டு வந்துச்சுன்னா அவங்களும் எஸ்கேப் ஆயிட்டு பாப்பி நீயே பாத்துக்க அப்படின்னு ஓடி போயிருவாங்களா? எப்படி பாட்டு எல்லாம் வந்துச்சுன்னா, டான்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா? இல்ல, இப்போ ஒரு சில எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து ஃபுல் இன்வால்வ்மெண்டோட இந்த மாதிரி இருக்கணும் ஒரு ஷார்ட். நானும் ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட் கேட்பேன், சார் ஓகே ஓகேன்னு கேட்பேன். அடுத்த கட்டத்தை அவங்க கரெக்டா டிராவல் ஆகுறேன்னு தெரிஞ்சவனே அவங்களே சொல்றாங்க, நீங்களே எடுத்துருக்குமா சார், ரொம்ப கான்பிடண்டா சொல்றாங்க. நான் எப்பவுமே வந்து நம்ம எடுத்துட்டோம் இதுதான் ஷார்ட்னு அப்படிலாம் நான் சொல்லணும். உங்களுக்கு கரெக்டா சிங்க் ஆகணும். ஏதோ திடீர்னு ஒரு 5 நிமிஷம் பாட்டுல வந்து நான் கதையை மாத்திட்டு போயிடக்கூடாது. கரெக்டா ஓரியண்டா அந்த ஸ்கிரிப்டோட இருந்ததுன்னா ஓகேன்னு சொன்னா ஒரு சும்மா ஒரு 10 ஷார்ட் எடுத்துட்டு கேட்பேன். அதுக்கப்புறம் அவரே சொல்லிடுவார், கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, நீங்க பிளான் பண்ண மாதிரி நீங்களே பண்ணுங்க, நான் அந்த பக்கம் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற. அது தெரியல எனக்கு. யாரெல்லாம் அந்த மாதிரி டைரக்டர்லாம் உங்க கூடவே இருக்கிற டைரக்டர் யாரு, இல்ல டக்கு பாதியில விட்டு போற டைரக்டர் யாரு? எல்லாருமே நான் அப்படி எல்லாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாங்க. எதுக்கு நம்மள வாயை கொடுத்து புதாக்கிட்டு பாவி ஃபீல் பண்றாங்க. இன்னொரு விஷயம் சொன்னா அந்த மாதிரி எழுத மாட்டீங்களா? ஓகே, ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த பாடல், டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பிரேக் வாங்கி கொடுத்த பாடல் நீங்களா அப்பியர் ஆன அந்த மைனா படத்துல இருந்து ஒரு பாட்டு. அந்த படம் வந்து எல்லாத்துக்கும் பெரிய பிரேக் கொடுத்து, டெஃபினட்டா உங்களுக்கும் அந்த படம் தான் ஒரு பெரிய கட்டாம. அதாவது எல்லாருமே என்னோட ஃபர்ஸ்ட் படம் நினைச்சுட்டாங்க, அதுக்கு முன்னாடியே நான் ஒரு படம் எல்லாம் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு அந்த நான் ஃபர்ஸ்ட் அதுல அப்பியர் ஆனதுனால எல்லாம் நினைச்சிட்டாங்க. அதான் என்னோட ஃபர்ஸ்ட்ல இருந்து. மைனா வந்து என்னோட பெரிய லைஃப்ல இன்னொரு பெரிய முக்கியமான ஒரு பிளெஸிங்கான ஒரு சாங் சொல்லலாம் கட்டாயம். அந்த பாட்டு இப்போ எல்லா பாட்டும் சொன்னப்போ உங்களுக்கு ஒரு டான்சரா ஒரு கொரியோகிராஃபரா தெரியும் இந்த பாட்டு வந்து செம்மையா ஹிட் ஆகும் அப்படின்னு நினைச்சுதான் பண்ணுவீங்க. ஆனா ஹிட் ஆகவும் போயிடும். ஆனா இந்த பாட்டுக்கு எப்படி ஸ்பெஷலா அந்த மாதிரி எல்லா பாட்டும் ட்ரீட் பண்ற மாதிரி தான் பண்ணுவீங்க? ரொம்ப கேஷுவலா அந்த சாங்கோட மூடு என்ன, அதோட ஃபீல் என்ன அதான் எடுத்தோம். இது ஹிட் ஆகும், இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும்ன்றது எந்த சாங்லயும் நான் பண்ண எந்த சாங்ல எதிர்பார்ப்பு அதோட ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைப்போம். இல்ல இனி பர்டிகுலர் இது இப்போ டிராவல் டிராவல்ல ஒரு பஸ்ஸுக்குள்ள ஆடுற மாதிரியான ஒரு சாங், கொஞ்சம் வெளியே ஆடுற மாதிரி, எப்படி அதுக்கு பஸ்ஸுக்குள்ள ஆடுறதுக்கு டிஃபிகல்டிஸ் அந்த மாதிரிலாம் இல்ல? ரொம்ப டிஃபிகல்டி தான். ஆக்சுவலி அந்த சாங் வந்து நான் ஒருத்தரை கூப்பிட்டு போயிருந்தேன், அவர் தான் ஆட வேண்டியது. சரி, அங்க ஆடலன்னு டைரக்டர் சொன்னாரு, தம்பி ரமேன சுகு எல்லாம் சொன்ன நீங்களே பண்ணுங்க மாஸ்டர், எக்ஸ்பிரஷனோட பண்ண வேண்டிய சாங், அது டான்ஸ் சாங் மாதிரி கிடையாது. சரி ஓகே அப்படின்ற பட்சத்துல ஆட ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் தெரியல, மூணாவது தெரியல, எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஒண்ணு இப்படி இருக்கும், ஒண்ணு இப்படி இருக்கும். அதுல நிக்கிறது ரொம்ப கஷ்டம், நின்று ஆடுறது ரொம்ப கஷ்டம். இவ்வளவு ஸ்பேஸ் தான் இருக்கும். ஒருத்தர் நிக்க வேண்டிய இடத்துல 3 பேர் இருந்துட்டு இருப்பாங்க, 2 கேர்ள், இதுல நான், அது இல்லாம இன்னொருத்தர் நீங்க அவங்களையும் பிடிக்க முடியாது, ஸ்லிப் ஆயிட்டு அடிச்சுட்டாங்களா. சோ கூட இன்னொருத்தர் வேற இருப்பா. அதுலயும் நாங்க கதை எப்பவுமே என்னோட சாங்ல ஸ்டோரி இருக்கணும்னு நினைப்பேன். அதுலயும் அது அமைஞ்சது. ஓகே ஓகே. இந்த பாட்டுல வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயம் வந்து இந்த பாட்டு டான்ஸ் நீங்க இல்லாம அந்த கூட ஆடின 2 பேரும் அவங்க எங்க இருந்தா அந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படத்தோட டான்ஸ் அவங்க யாரு என்ன ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அவங்க எங்க யூனியன்ஸ் அந்த டான்சர்ஸ் தான். அவங்க ரொம்ப அற்புதமா ஆடினாங்க. அவங்களுக்கு நிஜமா அந்த சாங் அப்புறம் பர்டிகுலரி அந்த ஃபேட் அவங்களுக்கு வந்துட்டு நாகுன்றவங்க நல்லா பிரேக் கிடைச்சது. சந்தோஷமா இருந்துச்சு, நம்மளோட ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்கன்றது. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆடினது வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துல. ஆமா, டைட்டில் சாங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டில் சாங். ஆமா, ஆம்லேட் போட்டா முட்டையை காணும் அப்படின்றது. இப்ப எப்படி நீங்களா அப்பேர் ஆகுறது, நீங்களா எடுக்கிற முடியுமா இல்ல டைரக்டர்ஸ் தான்? இல்ல, இது நானா எடுத்த முடியல. ரெண்டுமே வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் தான். இதுவே வந்து நாங்க வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தை நிறைய கான்செப்ட் எல்லாம் பிளான் பண்ணி செட்ல பிளான் பண்ணோம். அப்புறம் ஒரு நல்ல சாங், அதுக்காக ஆர்டிஸ்ட் நிறைய ஒரு சில இடத்துல ட்ரை பண்ணோம். அப்போ வந்து படம் வரல இல்லையா, எல்லாமே ஒரு நார்மல் சின்ன படம். சோ அப்ப எல்லாமே ஒரு தைதோட ஒரு கட்டத்துல வரும்போது ஓகே நம்மளே அந்த மூட்ல இறங்கிடலாம்னு சொல்லி டீம் ஒர்க் தான் அது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாலாஜி சார் இந்த கான்செப்ட், அந்த சாங்க்கு ஷூட் பண்ண கதிர் சார், SR கதிர் சார் கேமரா. சோ டோட்டலாவே அந்த படத்தோட டைட்டிலே தான், அந்த சொத்தே வந்து அந்த டைட்டில் தான். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். அதை தவிர நாங்க எந்த செட்டே ஒர்க்கே இல்ல பண்ணல. அன்எக்ஸ்பெக்டடா ஒரு பண்ண விஷயம் தான். அதுவும் எனக்கு நல்லா ஒரு பெரிய ரீச் ஆச்சு, படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. சந்தோஷமா. டான்ஸ் அப்படின்னு சொல்றப்போ
இதுதான் உங்களோட ப்ரொஃபஷனா வரணும் அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தீங்களா? எப்படி நீங்க வந்து முன்னால படத்துல எல்லாம் ஆடி இருக்கீங்களா? அந்த முன்னாடி எல்லாம் வந்து பொதுவா இப்ப இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸுமே வந்து முன்னாடி பிரபுதேவாவோட பின்னாடி ஆடி இவரு அவரு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி எனக்கு அமையல. நான் டான்ஸரா இருந்தா பெரியமா நான் குரூப்ல கலாமாஸ் குரூப்ல இருந்து அதுக்கப்புறம் வெளியே வந்து எல்லா மாஸ்டர்ஸ் கிட்டயும் ஒர்க் பண்ணேன். ஓகே ஓகே. சோ குறிப்பிட்டு எங்கேயுமே லாக் ஆகாம எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ணேன். ஓகே ஓகே. அப்போ நீங்க பிரபுதேவா, லாரன்ஸ் எல்லாரோடையும் டான்ஸ் பண்ணிருக்கீங்க? பிரபு மாஸ்டரோட ஒர்க் பண்ணலாம், லாரன்ஸ் மாஸ்டர்லாம் ஒர்க் பண்ணலாம். ஆக்சுவலி ஒரு இன்ஸ்பிரேஷனா அவங்க பிடிக்கும் அவங்க பார்க்கும்போது. ஓகே ஓகே. இப்போ இந்த டான்ஸ் ஸ்டைல் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. எப்பயும் வந்து லாரன்ஸ் வந்து நின்றுட்டே அப்படியே மெதுவா சாஞ்சு இப்படி எந்திரிப்பாரு, ஒரே இடத்துல நீங்க மாட்டாரு. பிரபுதேவா வந்து அவரு ஒரு ஸ்டைல்ல கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே ரப்பர் மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சாரு. இப்போ உங்க ஸ்டைல் அப்படின்னு என்ன இருக்கு? சார் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஸ்டைல்ல கேட்டீங்களா தெரியாது. இல்ல இந்த கோரியோகிராஃபரை பார்த்தாலே இந்த பாட்டை பார்த்தாலே ஓ இது இந்த படத்துக்கு இவரு தாண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டைல் பாத்தீங்கன்னா அப்படியே ராஜசுந்தர மாஸ்டர் மாதிரியா இருக்கும். அவ்வளவு அப்படியே அவர் மாதிரியா இருக்கும். அதெல்லாம் லெஜெண்ட் அவங்க எல்லாம். சிம்பிள் மூவ்மெண்ட் எல்லாருமே ஆடக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லாரும் டக்குன்னு நீ சொன்னீங்கன்னா உடனே ஆடிடுவாங்க. அப்படின்னு அப்படி போட்டு வளைச்சு இப்படி குடுத்திட வேண்டியது. லாரன்ஸ் மாஸ்டரும் பிரபுதேவா மாஸ்டர் சொல்லி பாருங்க, அவ்வளவுதான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. இல்ல நீங்க போயிருவீங்க அப்புறம். ஓகே, இப்போ சில ராபிட் ஃபயரா சில क्वेश्चंस நீங்க ஆன்சர் பண்ணணும். ஆனா உண்மையா நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ரெடி போலாமா? ரெடி. கடைசியா நீங்க எந்த ஹீரோயின் இருந்து உங்களுக்கு வந்து ஃபிளார்ஸ் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு? எல்லாரும் ஹீரோயின் கிடையாது. எல்லாரும் நல்லா பண்ணீங்க மாஸ்டர். ரொம்ப எனக்கு வந்துட்டு பிரியானந்த் வந்துட்டு அதுவும் ஒரு எக்ஸாம். நம்ம வணக்கம் அந்த சாங் பாத்துட்டு என்ன சொன்னாங்க, எனக்கு எதிர்நீச்சல் அந்த சாங் வந்து பாத்துட்டு எனக்கு ரொம்ப நல்ல நேம் வந்து இதை பார்த்து 2 சாங் படமாச்சு வரணும் நாங்க. பட் அதுக்கப்புறம் நாங்க எடிட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு காலையில 8:30 போன் பண்ணாங்க. பண்ணிட்டு ரொம்ப என்ன சொல்ற சர்ப்ரைஸா பேசுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிச்சு, 2 சாங்குமே ரொம்ப அருமையா காட்டியிருக்கீங்க அப்படின்னாங்க. அது சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க ஆர்டிஸ்டோட ஃபுல்ஃபில் பண்ணிருக்கோமே. ஓகே ஓகே. சோ ஹீரோயின்ஸ் வந்து ஹீரோஸ்ட பேசுறதோட உங்ககிட்ட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஹீரோயினை பார்த்து ஹீரோவை பார்த்து நீங்க ரொம்ப நல்லா டான்ஸ் பண்றீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நானு லட்சுமி மேனன் அவங்க வந்துட்டு இதுல மஞ்சப்பையில வந்துட்டு ரொம்ப அருமையா பண்ணிருந்தாங்க. எனக்கே நானே சொல்லியிருந்தேன், இத்தனை நாள் ஒர்க்ல ஒரு ஆக்டர்ஸ்ட் ஒர்க் பண்ணதுல வந்துட்டு எனக்கு லட்சுமி மேனன் ரொம்ப, நான் என்னோட மூவ்மெண்ட் வந்து நான் அழுங்காம நெலுங்காம அழகா பண்ணிட்டாங்க. ஓகே. ஹீரோ ஹீரோ சொல்ல வேணாம். ஏன்னா விமல் அவர் வந்துட்டு ஆக்சுவலி அவரோட பிலிம் நல்லா குட் ஃப்ரெண்டு. இன்னைக்கு இப்ப நீங்க சாங் பார்க்கும்போது அவரோட அடுத்த கட்டம் வளர்ச்சியும் பெருசா போயிட்டு இருக்கு. சோ இந்த சாங்ல பாத்தீங்கன்னா வெஸ்ட் நைஸா பண்ணிருப்பாரு. ஓகே. அடுத்த கட்டத்துக்கு இருக்கும் அந்த அவரோட ஆமா சிட்டி ஸ்டைல இருக்கும். இந்த சாங்கும் வெஸ்ட் நைஸா இருக்கும். ஓகே. விமல் மறுபடியும் சிட்டி பாய் கெட்டப்ல சிட்டி ஸ்டைல். இல்ல சிட்டி பாய் இல்ல, வெளியூர்ல அதாவது அவுட்ல இருந்து வர சிட்டி பாய் வேலை பண்றீங்க. எந்த டான்சர் வந்து ஹீரோவா நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த லிஸ்ட்ல இருந்து? ஓகே, கவனமா கேட்டுங்க. எந்த டான்சர் பெரிய கொரியோகிராஃபர் வந்து ஹீரோவா நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸ்ரீதர், பாபி, ஜான், ராஜசுந்தரம். ராஜசுந்தரம் சார் அவர் விவரமா சொல்லிருக்காங்க. ஓகே. ஒரு ஃபைன் மார்னிங் நீங்க வந்து நான் சொல்ற இவங்களா நீங்க திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா இவங்களா மாறி இருக்கிறீங்க. நீங்க கன்னடில எந்திரிச்சு பார்த்தா இவங்களா மாறிட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரபுதேவா என்ன பண்ணுவீங்க? கிளம்பி ஹிந்திக்கு போக வேண்டியதுதான், படம் எடுக்க. ராஜசுந்தரம் சாங் எடுக்க ஆந்திரா போயிடுவேன். சிம்ரன் ஷோல போய் உட்காந்துருவேன். நான் சொல்றேன் இப்போ லிஸ்ட் ஆஃப் ஒரு ஹீரோயின் சொல்றேன், அதுல வந்து நீங்க ரேட் பண்ணும் இவங்க எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அமலா பால், பூனம் கௌர், லக்ஷ்மி மேனன் அண்ட் லக்ஷ்மி மேனன். அவ்வளவுதான். லக்ஷ்மி மேனன் அப்புறம் லட்சுமி மேனன் அப்புறம் பிரியா நல்லா பண்ணா. பிரியா நல்லா பண்ணா. ஓகே. அதுக்கப்புறம் அமலா பால், மத்த ஹீரோயின்ஸ் எல்லாம் வராங்க. அதுக்கப்புறம் லட்சுமி மேனன்னா இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் இவர் தெரிஞ்சுட்டா 3 தடவை லட்சுமி மேனன். இல்ல அவங்க என் மூமெண்ட் அதாவது ஒரு சாதாரணமா கோரியோகிராஃபரா சொல்றேன். கோரியோகிராஃபரா சொல்றேன். ராபிட் ஃபயர் ஃபேண்டாஸ்டிக்கா விளையாண்டு முடிச்சாரு பாபி மாஸ்டர். இப்போ என்னென்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்ப ரம்மி ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து பூலோகம் ஜெயம் ரேஸோட பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அடுத்து மஞ்சப்பை விமலோடது. இன்னொன்னு நீங்களாம் நல்லா வருவீங்களா, அது விமல் ஃபிலிம் பண்ணிட்டு. அப்புச்சி கிராமம்னு சொல்லிட்டு முருகதாஸோட அசிஸ்டன்ட் ஃபிலிம் படம் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து வந்து கண்ணக்கோல் சொல்லிட்டு நம்ம ராம் பிக்சர்ஸ் ஹரிதாஸ் படம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு
பர்மான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுல நான் இப்போ மெயினா நடுவில் கொஞ்சம் பக்கத்துல அப்புறம் அதுல சாங் ப்ரொமோ சாங் பண்ணிருக்கேன். மறுபடியும் ஆடி 9 பிலிம்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே, சோ டைரி ஃபுல்லா இருக்குது ஒரு 2 வருஷத்துக்கு அப்படின்றீங்க. போட்டுவே வண்டி ஓடட்டுவே. நல்லா இன்ட்ரெஸ்டிங். வேற என்ன புதுசா ட்ரை பண்ணணும் அப்படின்னு எதுவும் ஆசைப்பட்டீங்களா? இந்த விஷயங்கள்ல டான்ஸ்ல கொண்டு வரணும் இல்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது? இல்ல, இப்பதான் எனக்கு ஒரு கான்பிடன்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த விஷுவலுக்கான ரெகனைஸ் கிடைச்சது இல்லையா, அதனால இன்னும் நம்ம அந்த மாதிரி சில விஷயங்கள் வேற மாதிரி நிறைய ட்ரை பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. அது கரெக்டா கன்வே ஆகணும். என்னதான் நம்ம பிளான் பண்ணாலும் ஒரு 3 நாள்ல பண்ணுங்கன்னா பண்ண முடியாது. அதுக்கான அவங்க அதுக்கான செலவு பண்ண தயாரா இருந்தாலும் எந்த விஷயமும் புதுசா நம்ம கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி அமையும் போது நான் கட்டாயமா என்னோட ஃபீல் நான் பண்ணுவேன். ஓகே ஓகே, ஃபேண்டாஸ்டிக். பாபி மாஸ்டர் இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பா வந்து பேசினாரு. இப்போ நம்ம கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சின்ன மெமரி கேம் பாபி. ஓகே, இந்த கேம்ல என்னன்னா நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்பேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க தெனாலி தர்பார் அப்படின்னு பதில் சொல்லணும். 2வது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் கேள்வியோட பதில சொல்லணும். 3வதுக்கு 2, 4வதுக்கு 3, 5க்கு 4. ரைட், போலாமா? சென்னை சூப்பர் கிங்ஸோட அணி தலைவர் தோனி. தெனாலி தர்பார். பாதி டைரக்டர்ஸ் வந்து பாட்டு சீன் வந்தாலே உங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க பாட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆமா. இப்ப இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் வந்து சரியாவே டான்ஸ் கத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களாமே? இல்ல, டான்ஸ் சொல்லி தரது நீங்க, கட்டி பிடிக்கிறது ஹீரோஸ் மட்டும்தான் அப்படின்ற ரைட்டா உங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கா? ஆமா. இப்ப இருக்கிற டான்ஸ் மாஸ்டர்ஸ்குள்ள போட்டி இருக்கா? இல்ல, ஹிந்தி பட சான்ஸ் மட்டும் நமக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கா? ஆமா. வந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு, எங்களால முடிஞ்சது அவ்வளவுதான். ஏன் ஜோலி முடிஞ்சிருச்சு. சூப்பர், ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் பாபி மாஸ்டர். இப்போ வந்து நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து நீங்க ஒரு சிம்பிளான ஒரு டான்ஸ் ஸ்டெப்ஸ் சொல்லி தரீங்க. உட்காந்துட்டே சொல்லி தரீங்களா இல்ல எப்படி? உட்காந்துட்டே சொல்லி உட்காந்துட்டே சொல்லிடலாமா? அது பெட்டர். ஏன்னா எபிசோட் நிறைய போயிடும். இப்ப என்ன இப்ப நான் இப்படி இருக்கிறேன், உட்காந்துட்டு இப்ப என்ன ஸ்டெப் ஆடலாம் சொல்லித்தாங்களே அப்படின்றீங்க. 1 2 3 போட ப்ராப்பரா செய்யுங்க. அப்ப மியூசிக் ஸ்டார்ட். ரெடி 1 2 3 1 2 3 4 5. அவ்வளவுதானா? அப்பா இது ஒரு ஸ்டெப்பா? இப்படி இப்படின்றது வாத்தியார் வந்து கிளாஸ்ல ஹோம்வொர்க் செஞ்சுட்டு வந்தியா? நோ சார் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி சொல்லிதான் ஸ்டெப்பே கொண்டு வருவோம். ஸ்டெப்பே இப்படிதான் கொண்டு வராங்க. போயிட்டு பண்ணாட்டி என்னங்க சம்பளம் வந்து நோமா அப்படின்ற மாதிரி. That was Bobby Master. Performance from Ratty அப்படின்னு நானே சொல்லிக் கூடாது, ஊர்ல இருக்கிறவங்க தான் சொல்லணும். இதெல்லாம் ஊருக்கு நம்மள ரொம்ப அதிகமா பேசும் அப்படின்னு சொல்லிட்டு பாபி தேங்க்யூ வெரி மச். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நிறைய ஓப்பனா பேசுனீங்க, ரொம்ப ஜாலியா பேசுனீங்க. அளவு கொஞ்சம் கேரா தான் இருந்தீங்க நிகழ்ச்சி ஃபுல்லாவே. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு இந்த கொஞ்ச நேரம் நிறைய விஷயம் நிஜமாலே அதான் நம்மளோட விஷயங்களை ரீகேப் பண்ண போது ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் தான் தெரியும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுக்கு வேலை கத்து கொடுத்த குருல இருந்து எல்லாரையும் நான் நினைவுபடுத்தினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஷோல வந்துட்டு செலிபிரிட்டிஸா வரும்போது அவங்க எல்லாமே இதே மாதிரி ஜாலியா இருந்தா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். கேள்வி பதில் இல்லாம இந்த மாதிரி ஜாலியா போயிடுச்சுன்னா ஜாலியா பேசலாம்ல. ஜாலியா பேசலாம். அதே இடத்துல உண்மையும் பேசுறீங்க, உண்மையும் பேசணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ வெரி மச். சின்ன ஒரு கவிதை எழுதி இப்பதான் முடிச்சேன். அது என்னன்னா நம்ம நேர் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அதாவது அவர் வந்து கிட்டத்தட்ட 2-3 தடவை எக்ஸாம்ல பிட் அடிச்சு பாஸ் பண்ணவே முடியலையா. பல பிட்டுகள் ட்ரை பண்ணிருக்கிறாரு. எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியல, எக்ஸாமே எழுத முடியல. என்னோட இந்த சோகத்தை வலியுறுத்தி ஒரு பாட்டு ஒண்ணு போடுங்க. யாரு சார் பேரு? ஒரு பேரு வந்து அஜித் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படியா? அஜித் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. நம்ம நேயர், நம்மளோட பாசமான நேயர், நேசமிகு நேயர், பண்புமிகு நேயர் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு அவருக்காக ஒரு பாட்டு ஒண்ணு எழுதி இப்பதான் முடிச்சேன். என்ன நல்லா ஷோ போயின்னு எழுதி முடிச்சது. அந்த பாட்டை இப்ப வந்து நம்ம டியூனை போட்டு அவருக்காக இந்த பாட்டு டெடிகேட் டு யூ அஜித். ஓகே, போட்டுலாமா? போடலாமே. அதான் இதற்கு தானே ஆசைப்பட்ட நாளுக்கு ஒரு பாட்டு வருமே. நமக்கு எடுக்க போறோம். அவன் என் வீட்டுல எதிர் வீட்டுல நீ இருந்தா குமுதா ஹாப்பி என்னாச்ச மாதிரி இப்ப அஜித் ஹாப்பி என்னாச்சு. ஏன்னா அது நல்ல பல கருத்துக்கள் இருக்குமே இருக்குல்ல, அது மாதிரிதான். ஓகே பாய்ஸ் போலாமா? ரெடி? அதே டியூன்ல அப்படியே அந்த லைட்டா ஸ்கேல மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்க, அவ்வளவுதான். ரெடி, ஸ்டார்ட். என் பெஞ்சில நான் இருந்தேனே, எதிர் பெஞ்சில அவ இருந்தாலே,
ஆனாலும் எக்ஸாம் எழுத முடியல. கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இல்ல, ஒரு பிகரும் மூஞ்சி சரியில்லை. ஆனாலும் எக்ஸாம் எழுத முடியல. நான் பரீட்சையில பல பல்பு வாங்கின பையன், அதனால என் லைஃப் ஒளி வீசுதே. நான் பின்னால திரும்பி பார்த்தேன், காப்பி அடிக்க தாங்க முடியல. எக்ஸன் சொல்ல போச்சே போச்சே. Percentage is Falling down, percentage is falling, percentage is falling, falling down, down, falling down. எடுக்கவே டைம் இல்ல, அடிச்சுட்டா காலேஜ் பெல்ல. பரீட்சையில் பிட்டடிக்க ரிகர்சல் பாப்பே எனக்குள்ள. காத்தாடி போல விட்டு காத்தோடு போனதே, மிதந்து மேகம் தொட்டு மாட்டி கீச்சு எக்ஸன் கையில்ல. படிக்க நேரம் இல்ல, அதனால விட்டு எழுதி வந்த கையால, சிஸ்டர் கையால. அப்பா எப்படியோ ஒரு வழியா பாடி தீர்த்தாச்சு. அஜித், நீங்க கேட்டுக்கிட்டதற்கு இணங்க அந்த இந்த உங்க பரீட்சையில பிட்டடிச்சு இருந்தாலும் எக்ஸாம் எழுத முடியாம போன அந்த அந்த நிகழ்ச்சி, அந்த சோகத்தை பாட்டா பாடி முடிச்சு, பாட்டா பாடி இன்னும் சோகத்தை இன்னும் கிளம்பி விட்டுட்டோம். ஆகையினால இந்த பாடல் எப்படி இருந்தது என்று உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுடைய எத்தனாள் எதிர்பார் என்கிற கருத்துவார் எதிர்பார்க்கிறீங்களா? எத்தனாள் எதிர்பார் என்கிற எங்க முக புத்தகத்தில் போய்விட்டு நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி இருந்தது? டான்ஸ் மாஸ்டர் பாபி எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தது, அப்புறம் நான் பாடுறது, அப்புறம் நம்ம சைட்ல ஆட்டோ எடுத்து கொடுத்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்குது. சோ நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மெயில் அனுப்பலாம், சவால் அனுப்பலாம், இல்ல போன் பண்ணியும் சொல்லலாம். திஸ் இஸ் ராண்டி சிங். Tata, bye bye, take care. Good night with Kudishwar Boys Band.